விஜயனுடைய வருகைக்காக காலை முதலே நாகையில் இருக்கக்கூடிய மக்கள், அதே போல சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் விஜயனுடைய பேச்சை கேட்பதற்கும் விஜயை பார்ப்பதற்கும் கூடி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏராளமான இளைஞர்கள், இளம் பெண்கள் கூடி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முதல் முறை வாக்காளர்கள், அதே போல 12 வயதிலிருந்து 30 வயது 35 வயது வரையிலான வாக்காளர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய காட்சிகள் இந்த காட்சிகள் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமான இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். இளைஞர்கள் மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். விஜயனுடைய அரசியலை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். 2026 தேர்தலுக்கான முன்னிலைப்பை தாவேகா தொடங்கிவிட்டது. ஏற்கனவே 2 மாநாடுகளில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய நிலையில பிரச்சார பயணத்தையும் விஜய் தொடங்கிவிட்டார். ஏற்கனவே பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கிவிட்டார்கள். 2026 தேர்தல் களம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் களமாக இருக்கிறது. பொதுவாக சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது என்றால் தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னர் தான் 3 மாதத்துக்கு முன்னர் தான் அந்த தேர்தல் பரபரப்பு தொற்றிக் கொள்ளும். ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரையிலும் 9 மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த தேர்தல் பரபரப்பு என்பது தொற்றிக் கொண்டிருக்கிறது. தலைவர் விஜய் நாகையை வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் ரவுண்டானா பகுதியிலே புத்தூரிலே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்று தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கின்றார். ஏற்கனவே திருச்சிராப்பள்ளி, குன்னம், பெரம்பலூர் என்று 3 இடங்களில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்திருந்த விஜய் அதன் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டத்திற்கு இன்று வந்திருக்கின்றார். வரக்கூடிய வழியெங்கும் அவருக்கு தொண்டர்கள் வழங்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்பை பார்த்தபடி இருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து கார் மூலமாக வந்திருந்தார். திருச்சி விமான நிலையம் வந்த பிறகு அங்கிருந்து ரேஞ்ச் ரோவர் காரிலே திருவாரூர் வரை வந்தார். திருவாரூருக்கு வந்த பிறகு தேர்தல் பரப்புரை வாகனத்தில் மாறிக்கொண்டார். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஓடி விஜயை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தன்னெழுச்சியான ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. விஜய் வருகின்றார் என்று தெரிந்தவுடன் அவர்கள் ஓடி விஜயை வரவேற்கின்றார்கள். விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைத்துறை நடிகராக இருந்தவர் என்பதை கடந்து மக்கள் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய விதமாக அவருடைய திரை பயணம் இருந்திருக்கின்றது என்பது அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கின்றது. வழக்கமான ஒரு நடிகராக விஜய் இல்லை. அதையும் கடந்து எல்லா மக்களிடமும் ஒரு அன்பை பெற்றவராக, ஈர்க்கக்கூடிய வகையிலான நடிப்பை வெளிப்படுத்தியவராக விஜய் இருந்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக விஜயினுடைய ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் அவருடைய பரப்புரை வாகனம் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தையும் நகரத்தையும் பார்க்கும் பொழுது, அங்கே அவருக்காக நிற்கக்கூடிய தொண்டர்களை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கின்றது. விஜய் இன்று மாலை 7 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்திலே சென்னை புறப்பட வேண்டும். அதற்குள்ளாக 2 இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்ய வேண்டும். வழக்கமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் திருச்சியிலிருந்து நாகை நாகையிலிருந்து திருவாரூர் சென்று தங்களுடைய பரப்புரையை முடித்துக் கொண்டு திருச்சி திரும்ப வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 4-5 மணி நேரங்கள் தேவைப்படும். ஆனால் விஜய்க்கு இந்த திருவாரூரிலிருந்து நாகையை நெருங்குவதற்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாகி இருக்கின்றது. வரக்கூடிய வழியெங்கும் தொண்டர்கள் அந்தந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் முக்கிய சாலை சந்திப்புகளில் நின்று கொண்டு விஜயை பார்ப்பதற்காக அவர்கள் தொடர்ந்து வாழ்த்து முழக்கங்களை எழுப்பியபடி இருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். 10,000க்கும் கூடுதலான கூட்டம் இருக்கும் என்று நாம் அந்த சிலையை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை மட்டும் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ள முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.